Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு சூப்பரா டேஸ்டியான 6 விதமான ஆப்பம் செய்ய போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 2 கிளாஸ், இட்லி அரிசி 2 கிளாஸ், வெந்தயம் 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 50 கிராம், ஊற வச்ச அவல் 1 கப், துருவன தேங்காய் 1 கப், வேக வச்ச சாதம் 1 கப். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் பச்சரிசி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசி, உளுத்தம் பருப்பு, கடைசியாக வெந்தயம் ஆட் பண்ணி அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் போல் அரிசியை நல்லா ஊற விடுங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி இல்லை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக அரைச்சதுக்கப்புறம் 1 கப் ஊற வச்ச அவல் சேர்த்துக்கோங்க. 1 கப் துருவன தேங்காய், கடைசியாக 1 கப் வேக வச்ச சாதம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறம் மாவு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். ஒரு 8 மணி நேரம் போல் புளிக்க விடுங்க. அப்போ தான் ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக வரும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு இந்த மாதிரி நல்லா புளிச்சிருக்கும். அதில் தேவையான மாவு எடுத்து உப்பு, பேக்கிங் சோடா, தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆப்பக்கடாயை சூடு பண்ணி லைட்டாக எண்ணெயை தடவிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு ஊற்றி நல்லா சுற்றி விடுங்க. கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி மூடி வச்சு வேக விடுங்க. நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இந்த டைமில் நீங்கள் கடாயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான், நல்லா சாஃப்டாக டேஸ்டியான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. பிளெயின் ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 6 விதமான ஆப்பம் செய்யலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, முட்டை 2, நெய் 2 ஸ்பூன், இட்லி மிளகாய் பொடி 2 ஸ்பூன். இட்லி மிளகாய் பொடி ரெசிபி லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வதக்கி எடுத்துக்கலாம். பேன் சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு, தனியாக எடுத்து வச்சிருங்க. முதல்ல பொடி ஆப்பம் பண்ண போகிறோம். ஆப்பக்கடாயை சூடு பண்ணி லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. 1 கரண்டி ஆப்பமாவை ஊற்றி நல்லா சுற்றி விடுங்க. சுற்றி எண்ணெயை தெளித்து 2 ஸ்பூன் மிளகாய் பொடியை தூவி விட்டு மூடி வச்சிருங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. கடாயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். பொடி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆனியன் ஆப்பம் செய்யலாம். கடாயை கிரீஸ் பண்ணிவிட்டு ஆப்பமாவை ஊற்றி சுற்றி விடுங்க.
நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சுற்றி போட்டு மூடி வச்சுருங்க. சுற்றி ஆயில் சேர்த்துக்கலாம். சூப்பராக ஆனியன் அப்பம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அடுத்து ஆனியன் பொடி ஆப்பம் செய்ய போகிறோம். அதே மாதிரி நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் இட்லி மிளகாய் பொடியை வெங்காயத்துக்கு மேலே தூவி விடுங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. கடாயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். ஆனியன் பொடி ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நெய் ஆப்பம் செய்ய போகிறோம். கடாயில் ஆப்பமாவை ஊற்றி சுற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு வேக விடுங்க. நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். நெய் ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து முட்டை ஆப்பம் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பம் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டையை ஊற்றி எல்லா பக்கமும் சுற்றி விடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக சுற்றினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க, வேகட்டும். நல்லா வெந்திருக்கு. கடாயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். டேஸ்டியான முட்டை ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஆஃப் பாயில் ஆப்பம் பண்ணலாம். கடாயில் ஆப்பம் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பொறுமையாக முட்டையை உடச்சி விடுங்க. கொஞ்சமாக உப்பும் மிளகும் தூவி விடுங்க. எல்லா பக்கமும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆஃப் பாயில் ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு. பொறுமையாக கடாயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக 6 விதமான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்க. இது கூட ஒயிட் குருமா, தேங்காய் பால்லாம் சூப்பராக இருக்கும். ஒயிட் குருமாவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்டியான ஆப்ப வெரைட்டிஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இண்டியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.